இந்த வருடமே வெயில் தாங்க முடியல. ஆனா 2027லயும் ஆசிய நாடுகளுக்கு வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு பயங்கரமான கோடைகாலமா அமையலாம் அப்படின்னு உலக வானிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கிறாங்க. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வானிலை அமைப்புகள் எல்லாமே 2027 மார்ச்சிலிருந்து மே மாதங்களுக்குள்ள மழை குறைஞ்சு கடுமையான வறட்சியும் வெயிலும் நிலவ வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கணிச்சிருக்காங்க. 2026 வெயில் பாதிப்பு 2027லும் தொடர்கிறதா? விரிவாக அலசுவோம். இது தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். நம்ம இந்திய பெருங்கடல் தகவல் சேவை மையம் ஒரு முக்கியமான எச்சரிக்கையை கொடுத்திருக்கு. நவம்பர் 2026 ஜனவரி 2027 காலகட்டத்தில் எல்னினோ பாதிப்பு அதோட உச்சத்தை தொடும் அப்படின்னு 2027 ஏப்ரல் மே மாதங்களில் இந்திய பெருங்கடலுடைய மேற்பரப்பு நீர் வழக்கத்தை விட ரொம்பவே சூடாக இருக்குமா. உலக வானிலை அமைப்பும் இந்த இயற்கை மாற்றம் இந்த வருடத்தோட பிற்பகுதியில் இன்னும் வலுவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால 2027 வெயில் கொளுத்த போறதோட பலவீனமான பருவமழை, குடிநீர் தட்டுப்பாடு வர வாய்ப்பு அதிகம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. முதல்ல எல்னினோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். பசிபிக் பெருங்கடலோட மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய கடல் நீர் இயல்புக்கு மாறா பயங்கரமா சூடாகக்கூடிய நிகழ்வுக்கு தான் எல்னினோ அப்படின்னு பேரு. கடல் நீர் சூடாகிறப்போ அது தன்னோட பிரம்மாண்டமான அந்த வெப்பத்தை வளிமண்டலத்துக்கு அனுப்பும். இதனால உலகத்தோட வானிலை அமைப்பே தலைகீழா மாறுது. எல்னினோ இந்த வருடம் உருவானாலும் கூட அதோட முழு பாதிப்பும் அடுத்த வருடம் தான் தெரிய வரும். ஏன் தெரியுமா? கடல் தண்ணி வெப்பத்தை சேமிச்சு வச்சு அதை ஒரே நேரத்துல வளிமண்டலத்துல வெளியிடாது. மெதுவா சில மாதங்கள் எடுத்துக்கிட்டு தான் வெளியிடும். தண்ணிக்கு அப்படின்னு ஒரு சிறப்பு குணம் இருக்கு, நீருக்கு அப்படின்னு. காற்று அல்லது நிலத்தோட ஒப்பிடும்போது நீரோட வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்தணும் அப்படின்னாலும் அதுக்கு மிகப்பெரிய அளவிலான வெப்ப ஆற்றல் தேவைப்படும். ஒரு இரும்பு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நீங்கள் சூடாக்குனீங்க அப்படின்னா உடனே சூடாயிடும். அடுப்பு அணைச்சதும் அது ஆறிடும். ஆனால் ஒரு மண் பானையிலையோ இல்லைன்னா பெரிய பாத்திரத்திலையோ இருக்கக்கூடிய தண்ணி சூடாகிறதுக்கு நேரம் எடுக்கும், ஆறுறதுக்கும் ரொம்ப நேரம் எடுக்கும். அதே மாதிரி தான் கடலும். அதுக்குள்ள சேமிச்ச வெப்பத்தை வெளியனுப்புறதுக்கு அதுக்கு ரொம்ப நேரம் தேவைப்படுது. சூரியனோட வெப்பம் கடலுடைய மேல் பரப்பில் மட்டும் படுறது கிடையாது. சுமார் 100 மீட்டருக்கும் அதிகமான ஆழம் வரைக்கும் ஊடுருவி தண்ணியை சூடாக்குது. நிலத்துல மேல அந்த தரை மட்டும்தான் சூடாகும். ஆனால் கடல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணி ஆழம் வரைக்கும் போய் அந்த வெப்பத்தை சேமிச்சு வைக்குது. இவ்வளவு பெரிய நீர்நிலையில் இருக்கக்கூடிய வெப்பம் வளிமண்டலத்துக்கு கடத்தப்பட கண்டிப்பாக பல மாதங்கள் வரைக்கும் ஆகும். அந்த எப்படி நீர்லேருந்து வெப்பம் வளிமண்டலத்துக்கு கடத்தப்படுறதுக்கு. அதே மாதிரி கடல் தண்ணி ஒரே இடத்துல நிலையா நிற்கிறது கிடையாது. மேலே இருக்கக்கூடிய சூடான தண்ணி கீழே இருக்கக்கூடிய குளிர்ந்த தண்ணியோட இடைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கு. இந்த வெப்பமானது அலைகள் அப்புறம் ஆழ்கடல் நீரோட்டங்கள் மூலமா உலகத்துடைய பிற பகுதிகளுக்கும் மெதுவாக கடத்தப்படுது. இப்படி ஆழத்துக்கு போகக்கூடிய வெப்பம் மெல்ல மெல்ல மேலே வளிமண்டலத்தில் வெளியாகிறதுக்கு நீண்ட காலம் எடுத்துக்குது. தண்ணியிலிருந்து காத்துக்கு வெப்பம் மாறுறது அப்படிங்கிறது இயல்பாகவே ஒரு மெதுவான செயல்முறை. அதனால கடலுடைய மேற்பரப்பிலிருந்து வளிமண்டலத்துக்கு வெப்பம் ஒரேடியா போகாம சிறுக சிறுக தான் கடத்தப்படுது. இதனால தான் எல்னினோ மூலமா பசிபிக் கடல்ல சேரக்கூடிய வெப்பம் அடுத்த வருடம் தான் வளிமண்டலத்தை சூடாக்கி கடுமையான வெயில தருது. இன்னொன்று, எல்னினோ உச்சத்தை தொட்ட பிறகுதான் உலகளாவிய வெப்பநிலை அதோட உக்கிரத்தை அடையும். ஏன்னா கடலுடைய மேற்பரப்பு நீர் தன்னுடைய அதிகபட்ச வெப்பத்தை எட்டும் போது அந்த வெப்பம் காற்றுல கலக்க தொடங்கும். ஆனா பிரம்மாண்டமான பூமியோட வளிமண்டலம் முழுசா அந்த வெப்பத்தை உறிஞ்சு சூடாக குறைஞ்சது 3 மாதங்கள் வரைக்கும் ஆகும்னு சொல்றாங்க. கடல் நீர் உச்சகட்டமா சூடாகும் போது கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணி நீராவியாகி காத்துல கலக்கும். நீராவி அப்படிங்கிறது இயற்கையிலேயே ஒரு சக்தி வாய்ந்த பசுமை இல்ல வாயு. இது காத்துல அதிகமாக சேரும்போது பூமி வெளியிடக்கூடிய வெப்பத்தை வெளியே போக விடாம அப்படியே பிடிச்சு வச்சுக்கும். இதனால எல்னினோ கடல்ல ஓய்ந்த பிறகும் கூட காற்றுல வெப்பம் அதிகரிச்சுக்கிட்டே போகும். அதாவது என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க ராத்திரி தூங்கும்போது ஒரு கெட்டியான போர்வையை போத்துக்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். அந்த போர்வை தானா வெப்பத்தை உருவாக்குமா? கிடையாது. ஆனா உங்க உடம்புல இருந்து இயல்பா வெளிவரக்கூடிய சூட்டை அந்த போர்வை வெளியே போக விடாம பிடிச்சு வச்சுக்கும். இதனால போர்வைக்குள்ள இருக்கக்கூடிய காத்து போக போக இன்னும் சூடாகும். இதே தான் பூமிக்கும் நடக்குது. இயற்கையாவே பூமி சூரியன் கிட்ட இருந்து வாங்கின வெப்பத்தை ராத்திரி நேரங்கள்ல வெளியிடும்.
இப்படித்தான் பூமி தன்னைத்தானே குளிர்விச்சு சமநிலையா வச்சுக்கும். எல் நினோவால கடல் நீர் பயங்கரமா சூடாகும் போது கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணீர் ஆவியாகி வளிமண்டலத்துக்கு போகுது. இந்த நீராவி காத்துல சேரும் போது அது அப்படியே பூமிக்கு மேல ஒரு பிரம்மாண்டமான கதகதப்பான போர்வை மாதிரி விரிஞ்சிடும். இப்போ பூமி வழக்கம் போல தன்னுடைய சூட்டை வெளியேற்ற முயற்சி செய்யும். ஆனா மேல இருக்கக்கூடிய அந்த நீராவி போர்வை பூமி வெளிவிடக்கூடிய சூட்டை அப்படியே வெளியே போக விடாம அப்படியே தடுத்து மடக்கி திரும்பி வந்து பூமிக்கு அனுப்பி விட்டுரும். எல் நினோ நின்னாலும் கூட அது அந்த காற்றுல உருவாக்கி வச்சுட்டு போன அந்த நீராவி போர்வை பல மாதங்களுக்கு அழியாம அங்கேயே இருக்கும். பூமி வெளியிடக்கூடிய சூடு அந்த போர்வையை தாண்டி வெளியே போக முடியாம காற்றுக்குள்ளேயே தங்குறதால தான் கடல் குளிர்ந்த பிறகும் கூட காற்றுல வெயில் உக்கரமா இருக்கு. அடுத்து எல் நினோ அப்படிங்கிறது பசிபிக் பெருங்கடல்ல மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அங்க உருவான அதிகப்படியான பிரம்மாண்டமான வெப்பம் ஆசியா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா அப்படின்னு உலகம் முழுக்க பரவி ஒட்டுமொத்த உலக வெப்பநிலையை உயர்த்துறதுக்கு சில மாதங்கள் பிடிக்கும். எல் நினோ உச்சத்துல இருக்கும்போது பல நாடுகள்ல மழை குறைய தொடங்கும். மழை குறைஞ்ச உடனே அப்படியே நிலம் சூடாயிடாது. நிலத்துல இருக்கக்கூடிய ஈரப்பதம் கொஞ்சம் கொஞ்சமா காஞ்சு தரை முழுசா வறண்டு போகும். அதுக்கப்புறம் தான் சூரிய ஒளி நேரடியா இந்த காய்ஞ்ச நிலத்துல பட்டு காத்தை இன்னும் அதிகமா சூடாக்கி கொடூரமான வெப்ப அலைகளை உருவாக்கும். 1997, 98 அப்புறம் 2015, 16 ஆகிய ஆண்டுகள்ல வந்த சக்தி வாய்ந்த எல் நினோவுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த ஆண்டுகள்ல தான் உலக அளவுல அதிக அளவுல வெப்பம் பதிவாச்சு. இயற்கையா நடக்கக்கூடிய இந்த எல் நினோ கூட மனிதர்களால உருவாகக்கூடிய புவி வெப்பமயமாதலும் சேர்ந்துக்கிறது தான் வெப்ப அலைகளை இன்னும் கொடூரமா மாற்றுது. இந்தியாவை இது எப்படி பாதிக்கும் அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல் நினோ வந்தா தென்மேற்கு பருவமழை பொய்த்து போகவோ இல்லைன்னா குறையறதுக்கோ வாய்ப்புகள் அதிகம். மழை குறைஞ்சா என்ன நடக்கும்? நிலத்துல ஈரப்பதம் குறையும், நீர்நிலைகள்லாம் தண்ணியெல்லாம் வறண்டு போயிடும். அடுத்த கோடையில என்ன நடக்கும் அப்படின்னா, நிலத்துல ஈரப்பதம் இருந்தா சூரிய வெப்பம் படும்போது தண்ணி ஆவியாகி சூட்டை வந்து கொஞ்சம் குறைக்கும். ஆனா நிலம் காஞ்சு போய் இருக்கும் பட்சத்துல சூரியனுடைய முழு ஆற்றலும் நேரடியா நிலத்தை சூடாக்கும். இதனாலதான் வெப்ப அலைகள் ரொம்ப நேரத்துக்கு அதிக உக்கிரத்தோட நீடிக்கும். ஆனா 2027 கோடை காலம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. ஆனா இந்த எச்சரிக்கையை நம்ம சாதாரணமா கடந்து போகவும் முடியாது. ஒருவேளை இந்த எல் நினோ வலுவடைஞ்சு புவி வெப்பமயமாதலோடும் சேர்ந்துக்கிடுச்சு அப்படின்னு வைங்க, நம்ம விவசாயம், குடிநீர் ஆதாரம், மக்களுடைய சுகாதாரம் எல்லாமே கடுமையா பாதிக்கப்படும். உலகளாவிய பருவநிலை மாற்றத்தால வரக்கூடிய பேரழிவுகளை வெப்பத்தை அதிகமா உமிழக்கூடிய வளர்ந்த நாடுகளை விட இந்தியா மாதிரி வளர்ந்து வரக்கூடிய நாடுகள் தான் அதிகமா அனுபவிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற கசப்பான உண்மையை இந்த எச்சரிக்கை நமக்கு மறுபடியும் நினைவூட்டுது. இயற்கை முன்னாடியே கொடுக்கக்கூடிய இந்த எச்சரிக்கை மணிக்காக நாம இப்பவே நீர்நிலைகளை பாதுகாத்து தயாராக போறோமா, இல்ல வழக்கம் போல பாதிப்பு வந்ததுக்கு அப்புறம் யோசிக்க போறோமா அப்படின்னு தெரியல.